நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Once again glory be added to God's holy name. நாம் எல்லாரும் நம்முடைய தியானத்துக்காக நம்முடைய கவனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்துக்கு திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I solicit your attention. Please open up your Bibles to Luke the Gospel chapter 17 verse 37 please. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர்கள் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். And they answered and said unto him, Where, Lord? And he said unto them, Wheresoever the body is, thither will the eagles be gathered together. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எப்படி இருக்கும், எப்படிப்பட்டவர்கள் அவருடைய வருகையில் சென்று அவரை சந்திப்பார்கள் என்பதை சார்ந்து எழுதப்பட்ட வேத வசனங்களால் நிறைந்த ஒரு அதிகாரமாக இருக்கிறது. This whole of the chapter 17 describes as to how the coming of the Lord would be and what manner of people shall be getting ready and the eventual rapture. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவன் அனுபவிக்க போகிற ஒரு பெரிய ஆனந்த பாக்கியம்தான் கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது. Yes, of course, the great mirth that is going to befall in a Christian life is the coming of the Lord at last. அந்த அனுபவத்தை இந்த காலத்தில் இருக்கிற இந்த கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போனால் அதை போல ஒரு நஷ்டம் வேறு ஒன்றும் கிடையாது. And there could be no other loss recurring in the life of a Christian who gives up hope connected with the beatitudes about the coming of the Lord. அந்த அனுபவத்தை ஒருவன் பெற்றுக்கொண்டால் அதை போல அவன் சம்பாதித்த சொத்து வேற எதுவும் இல்லை. But on the contrary, if a person is richly harvested all the blessedness connected with the hope of his coming, there could be no other blessing he will be absenting in his life. சரியாக சொன்னால் எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வருகையிலே ஆண்டவரை சந்திக்க தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர் வரும்போது அவரை காண்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் இருந்த எல்லா மனிதர்கள் மத்தியில் விசேஷித்த ஞானி என்று சொல்லலாம். In summary, we can say the person who is going to await for the coming of the Lord and is going to be gathered together when Christ comes is going to be the most wisest person ever upon the world. மற்றொரு வேத வசனத்தில் நாம் இப்படி காண்கிறோம். But for other people, this is the focus given in the Bible. ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். And a person walks hand in glove with a wise person, he will acquire this wisdom. மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். But a person friendly unto a fool shall meet destruction. இந்த இடத்தில் ஞானி என்று சொல்லுகிறவர் நம்முடைய அருமையான எல்லா தாழ்மையோடு நமக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை வைத்து பரலோகத்துக்கு முதலாவது ஏறி போன நம்முடைய அருமையான இயேசுவாக இருக்கிறார். And herein the person says about a wise man is most humbly we have to make a reverence to him is Lord Jesus Christ who gone to the other shore. அவரோடு அந்த ஞானியோடு சஞ்சரிக்கிறவர்கள் ஞானம் அடைவார்கள். And he is the wise God and people those who are going to accompany him walking in this world they are going to receive wisdom. மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். But a person friendly to folly he will meet destruction. இந்த மூடன் யார் என்றால் தேவன் வைத்த தன்னுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் பெருமையினால் விழுந்து போன சாத்தானை காட்டுகிறது. And this foolish person is a person who because of his folly has gone along with the devil who has fallen. ஆனபடியால் பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுத்து இந்த மகிமையான கர்த்தருடைய வருகைக்கு அந்நியராய் போகிற அனைவரும் அந்த மூடனாகிய சாத்தானுடைய தோழர்களாக காணப்படுகிறார்கள். The people those who are walking or having the pride in them and walking hand and glove with the devil, they are going to be destroyed at the end. They are the foolish person. அவர்களுடைய நித்திய முடிவு, அவருடைய நித்திய வாழ்க்கையின் முடிவு அது அக்கினியும் கதவும் எரிகிறதான கடலாக இருக்கிறது. அது ஒரு நாசமுள்ள ஒரு வாழ்க்கை. And the last, the end of their conversation is going to be an eternal hellfire that where the brimstone is firing forever for them. ஆனபடியால் ஞானம் என்று சொல்லுவது தாழ்மையாய் ஜீவித்த இயேசுவையும் மூடன் என்று சொல்லுவது பெருமையாய் ஜீவித்து விழுந்து போன பிசாசையும் காட்டுகிறது. Therefore the wise man in question speaks about Jesus Christ who was clothed with that most humility and the devil who is foolish
and he speaks about a person who is having haughtiness in him. ஞானியோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை குறித்து வேதத்தில் அவர்கள் அனலாய் ஜீவிக்கிறவர்கள் என்று நாம் காண்கிறோம். And according to the word of God, we understand the people, those who are walking with the wise man, they are living with the fire in them. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். Because Enoch in question, he walked with God. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். And Noah in his time, he also is sojourned with his God. எலியா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். And Elijah also was walking with God during his time. அன்னாள் இடைவிடாமல் தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள். And as a prophetess, but she was perpetually offering her prayer, she was walking with God. தானியேல் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். And Daniel also was walking all his lifetime with God. யோசேப்பு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். And Joseph also, he was walking with God. யாக்கோபு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். And Jacob also, he was walking with this God. ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்த மனிதர்கள். And Abraham also was walking with this God. மனசாட்சியின் காலத்திலும் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலும் தேவனோடு சஞ்சரித்த பல மனிதர்களை குறித்து வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. The Bible pinpoints unto us so many devoted and pious people, those who walked with God during the dispensation of conscience as well as law. அவர்களுடைய முடிவையும் வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. And the Bible also portrays about their end of conversation. ஏனோக்குடைய முடிவு என்ன என்று நமக்கு தெரியும் தானே? And we know fully well what was the end of the concourse of Enoch. எலியாவின் முடிவு என்ன என்று நமக்கு தெரியும் தானே? And we know what had happened to the end time of Elijah. நோவாவின் முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். And we know about the end of the conversation of Noah. ஆனபடியால் தேவனோடு சஞ்சரித்த மனிதர்களுடைய முடிவை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். Therefore we are fully we are aware of the end of conversation of the people walked with God. யோபு அவனுடைய காலத்தில் மனசாட்சியின் காலத்தில் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். And Job was a person in conscience period, he was walking hand in glove with God. யோபுடைய முடிவையும் வேதம் நமக்கு தெளிவாக காட்டிக் கொடுக்கிறது. The Bible also very lucidly describes about the end of the Job. இந்த இரண்டு காலங்களை பற்றியதான அறிவு பெற்று இந்த கிருபையின் காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And we are having a faintest knowledge connected with the two dispensation. Now we are placed in the dispensation of grace. இந்த காலத்தில் தேவனோடு சஞ்சரிக்கும்படி கர்த்தர் எல்லா ஜாதியிலிருந்தும் எல்லா ஜனத்தின் நடுவிலிருந்தும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் வேறுபிரித்து கொண்டு வந்திருக்கிறார். And we have to walk with God during our lifetime. God has separated from all our kids and kin, from all our relatives, and brought us to God's fold. நாம் தேவனால் வேறுபிரிக்கப்பட்ட ஜனங்கள். And we are separated for God for his own sake. இன்றைக்கு अनेகர் இதனுடைய மேன்மையை விளங்கிக் கொள்ளாமல் தங்களுடைய வேறுபாட்டை இழந்து நஷ்டம் போய் கொண்டிருக்கிறார். Many people are ignorant about this their separation, but they are wasting their calling. ஆனபடியால் வேறுபாட்டு ஜீவியத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Therefore we must walk with prudence connected with the life of separation. நாம் எல்லா ஜனத்தின் நடுவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். And we are separated from all the worldly people or the mob. எந்த சந்தர்ப்பத்திலேயும் மற்றவர்களை நாம் நம்முடைய அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டுமே அல்லாமல் சமய சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம் அவர்களோடு போய் இணைந்து விடக்கூடாது. அது பயங்கரமான ஒரு பின்மாற்ற வாழ்க்கை. It shall be a great backsliding in our life, and we have to bring all the people to our fold, to our experience, not that in any time that we have to walk according to the rudiments of this world. குறிப்பாக எத்தனையோ பெந்தகோஸ்தக்கார ஜனங்கள் இந்த நாட்களிலே விவாக சமயம் வரும்போது தங்களுடைய வேறுபாட்டை காத்துக்கொள்ளாமல் நஷ்டம் போய் கொண்டிருக்கிறதை ஆங்காக நாம் காண்கிறோம். Sadly we see one unique fact amongst even Pentecostal people during the time of marriages, they go astray and they take some other connections. ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி நான் வேதத்தில் வாசிக்கும்போது, and as we read about Abraham in the scriptures, எலியேசர் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டிய நேரம் வந்தபோது, when the time the Eliezer was to be bidden to look for a bride for the son Isaac, நான் போய் பார்க்கிற பெண் ஒருவேளை இங்கே வர மனதில்லாது இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும், உன் குமாரனை அங்கே கொண்டு போக வேண்டுமா என்று கேட்கிறார். And the Eliezer was asking one question back to Abraham. Suppose the girl which I am looking for, the master's son, suppose he is not willing to come with me, shall I take Isaac also to that land? ஆபிரகாம் எப்படி பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். And we know how Abraham got separated from his kids and kin. ஆபிரகாமுடைய வேறுபாட்டுக்கு
ஒரு சோதனை வந்தது. And there came a trial for the separated life of Abraham. அந்த நேரம் ஆபிரகாம் கொடுத்த பதிலை கவனித்து பாருங்கள். But look into the answer offered by aged Abraham there. அவ்விடத்து பெண் இங்கே வர நம்முடைய ஒழுங்கு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஜீவிக்க வர மனதில்லாதே இருந்தாளேயானால் நீ என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய், என் குமாரனை மட்டும் அங்கே கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார். But Abraham said and retort back unto him said, if that girl is unwilling to come to my fold, you are away from my swearing, but nevertheless don't take my son back to my place. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வேறுபாட்டு அனுபவத்தை குறித்து எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று பார். And therefore we the saved spiritual people of the Lord, how much we must have the piety or the life of separation. எந்த சந்தர்ப்பத்திலே இந்த அனுபவத்தை விட்டு ஒரு நூல் அளவு கூட நீங்கள் இறங்க இடம் கொடுக்கவே கூடாது. And you must not give a handbreadth of the separation or the breach in the life of separation. இதை குறித்து நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவித்த ரூத் என்ற அந்த பெண்ணை கவனித்து பாருங்கள். But as an example you can see the life of Ruth of Old Testament. அது ரூத்துக்கு ஒரு சோதனை வந்தது. There came a trial on the life of Ruth. நகோமியினுடைய 2 ஆண் மக்களும் மரித்து போனார்கள். The two sons of Naomi, they already ended with death. நகோமியினுடைய புருஷனும் மரித்து போனார். The husband of Naomi also passed away. எனவே இப்பொழுது நகோமி எந்த விதமான ஆண் உதவி எதுவும் இல்லாமல் தனித்தவளானாள். Now she was a solitary being and she was a widow and no other male member to accompany her. புருஷனும் மரித்து போனான், பிள்ளைகள் இருவரும் மரித்து போனார். Now she is an alone woman in the family, husband passed away, 2 sons also passed away. இப்பொழுது 2 குமாரர்களுக்கும் மோவாப் தேசத்திலிருந்து 2 பெண்களை விவாகம் பண்ணி வைத்தாள். Now during that lifetime that she had given the 2 sons married unto 2 of the women of Moab. பிள்ளைகள் இருவரும் மரித்ததனாலே இப்போது மருமக்கள் 2 பேரும் விதவைகளாக மாறினார். And because the 2 sons already passed away, therefore the daughter-in-laws they became widow, but they were with her. அவர்கள் இளம் பெண்கள். They were young virgins or young girls. ஆனபடியினால் அவர்கள் இருவரையும் பார்த்து நகோமி மனித அபிமானத்தில் இப்படி சொல்லுகிறாள். But in a humanitarian note, then she was telling to the daughter-in-laws, நீங்கள் இளம் பெண்களாக இருக்கிறீர்கள். and because you are all very young, என்னுடைய 2 குமாரர்களும் மரித்து விட்டார். my 2 sons also already passed away. எனக்கு புருஷனும் இல்லை. I do not have any husband for me. நான் வேற விவாகம் பண்ணி எனக்கு குமாரர்கள் பிறந்தாலும் அதுவரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியாது. And because already you are aged woman, therefore you cannot wait up till I give forth an issue or a birth. நீங்கள் உங்களுடைய ஜனத்தார் அண்டைக்கு, உங்களுடைய தேசத்துக்கு, உங்களுடைய ஜனத்தார் அண்டைக்கு திரும்பி போங்கள். Therefore now you go to your kindred and be with your people or your nation. உங்களுக்கு விருப்பமான யாரை ஆயிலும் நீங்கள் விவாகம் பண்ணிக்கொள்ளுங்கள். And you can be wedded with any person to whom you desire after. இப்படி சொன்ன உடனே ஓர்பாள் ஒரு முத்தமிட்டு கொண்டு ஓடி போய்விட்டார். And on Naomi saying this word, Orpha came, given a kiss to the mother-in-law, she departed. ஆனால் ரூத் சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்க. But look into the saying of Ruth here. பின்திரும்பி உம்மை பின்பற்றாமல் பின்திரும்பி போவதை குறித்து என்னோடு நீர் பேச வேண்டாம். Please entreat not about my going back any time in your life. மரணம்தான் உன்னை என்னை பிரிக்க வேண்டும். Only death must sever our ties, death must separate us. மற்றபடி நான் பின்திரும்பி போவதை குறித்து இனி என்னோடு பேச வேண்டாம். Henceforth do not entreat for me to walk back to my people. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். For your people are my people. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். For your God is my God. நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன். When I shall go to the place where thou lodgest. நீ மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற இடத்திலே நானும் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன். Where you are going to die, where you are going to bury, there shall I be also buried. இனி வேறொரு மார்க்கம் எனக்கு இல்லை. I do not have any other path for me individually. இப்படி ரூத் நகோமியோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினாள். And this was the covenant Ruth made with Naomi. ஆனபடியால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தல ஊழியர்களோடு இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி அதில் உறுதியாக இருக்க. Therefore all the saved people of the Lord, those who have been purged by the precious blood of Jesus Christ, they must have such a connection or connectivity with the children of or the apostles. என்னுடைய பிள்ளைகளை இந்த ஒழுங்கில் வளர்ப்பேன். That I shall raise up
my children in this decorum. என்னுடைய விவாகம் இந்த ஒழுங்குக்கு உட்பட்டு தான் நடக்கும். My marriage shall be solemnized only according to the decorum of the church. என்னுடைய மரணமும் இந்த ஒழுங்குக்குள்ள தான் முடிய வேண்டும். My end of my life also is going to be within the forum or within the decorum. எனக்கு இன்னி வேறொரு ஜனக்கூட்டம் என்னுடைய உறவினர்கள் அல்ல. And another group of people or my kids and relatives are not my own group now. இந்த ஜனக்கூட்டம் தான் என்னுடைய ஜனம். And this multitude, this group of people are mine own people. இவர்கள் தான் என்னுடைய உறவினர்கள். And they are all my relatives now. இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி இதுல உறுதியா இருக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியினுடைய பொறுப்பு. And it is the individual duty or responsibility of every believer that this must be your conviction and your covenant. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் பண்ணி இதுல உறுதியா இராவிட்டால் நாம் கர்த்தருடைய வருகையில் சந்திப்பது கடினமான ஒரு பகுதி. And it shall be an uphill task or impossible task if you are not having such a decision made and right in that decision. ஆனபடியினால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லுவது வேறுபாட்டை முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. Therefore Christian life is a life which amplifies or it brings about the focal about the life of separation. முதல் நூற்றாண்டு காலத்துல 3000 பேர் இருதயத்தில் குத்தப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். First century people, when they were pricked in their heart and they came to the apostles' feet and they were baptized. குத்தப்பட்ட இவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தலரிடத்தில் வந்து கேட்கிறார். And all the pin-pricked people, they came, knelt before Peter and asked, "Oh people of God, what shall we do?" நீங்கள் மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்புக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருங்கள். And exhortation given by Peter was that repent and be baptized in water, receive the Holy Spirit of the Lord, have a separated life and be in the partaking of the breads with the saints and offer yourself unceasingly the prayers unto the Lord. இவைகள் எல்லாவற்றோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆலோசனையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். Along with all this tabulated thing, he gave another counsel to them. நீங்கள் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்துக் கொள்ளுங்கள். And one thing exhortation he offered by him was that you must save yourself from this perverted or untoward generation. ஆனபடியால் இந்த சுவிசேஷத்தை விசுவாசியாத அனைவரும் அவர்கள் நம்முடைய தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உனக்கு என்றைக்கு இந்த வெளிப்படுத்துதல் கிடைத்ததோ அன்று முதல் அவர்கள் எல்லாரும் உன்னை பொறுத்தவரையில் மாறுபாடுள்ள சந்ததியாக காணப்படுகிறார். As far as you and me, they may be your mother, your father, or brother, or sister, but because you have been saved by the scripture of the Lord, they are going to be called as untoward generation for you. அவர்களை நேசியுங்கள், அவர்களை கனம் பண்ணுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஆனால் உங்களுடைய வேறுபாட்டு ஜீவியத்தில் ஆத்மா சம்பந்தப்பட்ட காரியங்களில் எந்த விதத்திலேயும் நீ மறுபடியும் அவர்களோடு இணைந்து விடக்கூடாது. It is good that if you give them honor and you give them your salutations and you be with them and give them all reverence, but you must keep forth your life of separation by any means. ஆனபடியால் கிறிஸ்துவ வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Therefore Christian life is a life wedded with the life of separation. வேறுபாடு என்று சொல்லும்போது அதிலே நாம் கவனிக்க வேண்டிய இரண்டு காரியங்கள் இருக்கிறது. And separation means two important things that we must look for in it. நீங்கள் கொரிந்தியரின் புத்தகத்தில் படிக்கும்போது and referring to the epistle of Corinthians, பரிசுத்த பவுல் முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக எழுதுகிறார். In 1 Corinthians chapter 5, Saint Paul writes like this. நான் எவ்வளவேனும் உலகத்தில் உள்ளதான விபச்சாரக்காரர், அநியாயக்காரர், இவர்களோடு விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு கலந்திருக்க கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. And I did not say that you must be away from all drunkards or fornicators and be away from this world. விபச்சாரக்காரர், அநியாயக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் என்பவர்களோடு கலந்திருக்க கூடாது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த உலகத்தில் உள்ளதான அப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. But I said you must not make company with fornicators, but I did not say that you must come out of the people of the world. அப்படியானால் நாம் இந்த உலகத்தை விட்டே போக வேண்டுமே. And suppose you must go out of them means you have to go away from this world itself. சபைக்குள்ள வரும்போது சபையிலே ஒருவன் அப்படிப்பட்டவனாயிருந்தால் நீ அவரோடு கலந்திருக்க கூடாது,
அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. But when you come to the fold of the church, in the church you must not accompany with a person who having covetousness or all these illustrated sins. இது அடுத்த வேறுபாட்டை காட்டுகிறது. It speaks of the second type of separation. உபதேசத்திலே ஒழுங்கிலே சத்தியத்தை பொறுத்தவரையில் உலகத்தில் உள்ளதான ஜனத்தை விட்டு நம்மை வேறுபரித்து தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் நம்மை வேறுபரித்து காத்துக்கொள்ள வேண்டும். And firstly, connected with the scriptures, with the doctrinal truth, we must get ourselves separated from the world and be united with the people of God. அதே நேரத்தில் அவர்களோடு எவ்வளவேனும் நாம் சேர்ந்து இருக்காமல் இருக்கவே இந்த உலகத்துல வாழ முடியாது. But we cannot live in a place totally aloof from all the worldly people. ஹோட்டல்ல சாப்பிட வேண்டிய சந்தர்ப்பங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உண்டாகிறது. Many times we have to just step into the hotel to eat something. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் தான் நிறைய ஹோட்டல் வைத்திருக்கிறாங்க. But in hotels you will see so many people are infidels or Gentiles. அவங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட கூடாதுன்னு சொல்ல முடியுமா? Can we say that do not go to that hotel and eat? பஸ்ல ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணுகிறோம். And we are traveling in buses and train. ரட்சிக்கப்படாதவர்கள் தான் அந்த பஸ் ட்ரெயின் எல்லாம் நிறைய பேர் ஓட்டிட்டு போறாங்க. But many drivers are there, unsaved people, but they are driving the vehicles. அதுல நான் பிரயாணம் பண்ண மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? Can we ever say that I will not travel in such buses? ஹோட்டல்ல சாப்பிடுறதான பிளேட்ல எத்தனையோ பேர் அதுக்கு முன்னால சாப்பிட்டு இருக்காங்க. Many people already taken are from the plates which has been served to us. நான் அதுல சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? Can we always say that I will not eat in the plate? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. நான் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது நான் உட்கார்ந்து இருக்கிற சீட்ல கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ பேர் உட்காருகிறார். And in the seats or in the buses when we are traveling, there are so many ungodly people or Gentiles are sitting with us. நான் அவர்களோடு உட்கார மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? Can we say I will not be seated with them? மறுபடியும் அருமையானவர்களே, Oh therefore beloved people, நாம் தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் நம்மை வேறுபரித்துக் கொள்ள வேண்டும். But in the mode of worshiping we must have a separated life altogether. தேவனுக்கு நமக்கு இருக்கிறதான அந்த ஐக்கியத்தில் நம்முடைய வேறுபாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். And we must have a total connection with the Lord and exhibit the life of separation. உலகத்தில் உள்ளதான ஜனங்களை விட்டு இந்த விஷயத்தில் நான் வேறுபரித்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் அவர்கள் நமக்கு மாறுபாடான சந்ததியாக இருக்கிறார்கள். And as far as on this basis we must not have any connection with the world and we must have a life of separation in அதே நேரத்தில் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன். But at the same time one person is called to be. இந்த இடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக கவனிக்க வேண்டும். And herein we the people of the Lord must mark and understand. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன். But a person who is being called as our brethren. பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்தில் இதை குறிப்பிடுகிறார். And Saint Paul writing an epistle to Corinth that he writes in the 5th chapter this. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன். And a person who is called to be brethren. இங்கே சகோதரன் என்று யாரை சொல்லுகிறார்? And to whom he is addressing and calling as brethren. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாறிய ஒருவன். And who has been saved, received baptism in waters, now he has come to the fold of church. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன். And a person who is called to be brethren. இப்பொழுது வாசிங்க 10வது வசனத்தையும் 9, 10, 11 மூன்று வசனத்தையும் 9, 10 and 11 please. விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசிக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடே கூட புசிக்கவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இந்த காரியத்தை கவனித்து பாருங்க. And mark this 11th verse. இவர் ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரன் என்று வைத்துக்கொள்ளுது. The standing brother is an unsaved person. இவரிடத்தில் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிறது. And he has got so many vices with him. நானும் இவரும் சேர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். And I am working with this standing member. இவரை விட்டு நான் தெய்வத்தை ஆராதிக்கிற விஷயத்தில் நான் என்னை வேறுபரித்து காத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சேர்ந்து வேலை செய்கிற இடத்திலிருந்து இவரை விட்டு நான் பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. As far as worshiping is concerned, that I must not have spiritually no connection with him, but I must work with him. அவரோடு சேர்ந்து ஒன்றாக சாப்பிடலாம். I can eat with him. அவரோடு சேர்ந்து ஒன்றா பிரயாணம் பண்ணலாம். I can even travel with him. அதில் எந்த விதமான தவறு கிடையாது. And that is not wrong.
அன்புனால நான் அவருக்கு ஏதாயிலும் கொடுக்கலாம், அவர் கொடுக்கிறதை நானும் வாங்கிக் கொள்ளலாம். And with cordial relationship I can offer him something, receive something back from him. அதே நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இவரிடத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்களுக்கு என்னை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். But at the very same time, all the misgivings what he possessed away from God's fold, I must never have any connection. இந்த உலகத்தில் இருக்கிற இப்படிப்பட்டவர்களை விட்டு நான் விலகி இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. That I write not unto you that you need to be away from the worldly people in this world. ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு விசுவாசியா மாறின பிறகு அவன் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தால் அவன் பக்கத்துல கூட போய் நின்னு சாப்பிட்டுடாத. But if a person has got a salvation, he been purged by the precious blood of the Lord, he is a member in your church. But now do not go to him to dine even with him. அவனோடு உட்காராத. And don't be seated even with him. அவனோடு பழகாத. And don't have a connection with him. அவனோடு பேசாத. Don't even speak to him. அப்படிப்பட்டவனை நீ தள்ளி வைக்க வேண்டும். And you must shun him aside from your life. எந்த விதத்திலும் அவனோடு எந்த விதமான ஐக்கியத்தை நீ வைத்துக் கொள்ளாத. You must not harbor any connection whatsoever with him. ஏனென்றால் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை விட ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன இவன் மகா ஆபத்தான மனிதன். Because he is a very perilous man, because he is rather very cruel man, because he is unsaved, he is saved but now he is backslidden. இவனை குறித்து இப்படிப்பட்டவர்களை குறித்து வேதத்திலே யூதா நிருபத்தில் என்ன சொல்லுகிறது? And what in the epistle of Jude what we see about such people? இவர்களுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The many names have been attributed to them. நீங்கள் யூதா நிருபத்தை எடுத்து வாசித்தால், and if you open the epistle to Jude, இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பல பெயர்களை நாம் காணலாம். and we can see many names have been given to such people. வாசியுங்கள் 7வது 6வது வசனத்திலிருந்து வாசி. தங்களுடைய ஆதி மென்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் குமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவைகளைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போல சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். தொடர்ந்து வாசி. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிள்ளையாம் கூலிக்காக செய்த மந்தலத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற இவர்கள் காற்றினால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீர் இல்லாத மேகங்களும். இவர்களுக்கு பெயர், முதல் பெயர் சபைக்குள்ள இருந்து பின்வாங்கி போய் ஜீவிக்கிறார்கள் அல்லவா, இவர்களுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பெயர் இவர்கள் தண்ணீரற்ற மேகங்கள், எந்த விதமான நன்மையும் இல்லாத மனுஷன். And the name given to the people those who have gone away from the congregation during backsliding, they have been called carried away about the winds. இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து இலையெல்லாம் உதிர்ந்து போனவர்கள். And all their fruits are the leaves have withered away. கிருபையை இழந்து போனவர்கள். And they have lost all graces. கனியற்று போனவர்கள். And without fruit they are. ஆவிக்குரிய கனிகளை எல்லாம் இழந்து போனவர்கள், அற்று போனவர்கள். And they have lost or given up all the spiritual fruits. அவர்கள் இரண்டு தரம் செத்து போனவர்கள். And they are dead twice. இப்படிப்பட்ட பல பெயர்கள் ஒரு பின்மாற்றக்காரர் சபையில இருந்து ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஆராதித்து இன்றைக்கு மறுபடியும் அசுத்த பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற மனிதனுக்கு வேதம் கொடுக்கிற பல பெயர்கள். This is the very many names given in the Bible to the person who tasted all the goodness of the Lord after salvation. Now he has gone away from the Lord. இவர்கள் தண்ணீரற்ற மேகங்கள். And they are clouds without water. அவர்களால யாருக்கு எந்த நன்மையும் கிடையாது. And no use of them to anyone. அவர்கள் இலை உதிர்ந்து போனவர்கள், கிருபை இழந்தவர்கள். And they have lost all the grace because all the leaves have withered away. அவர்கள் இரண்டு தரம் செத்து போனவர்கள். And they have dead twice. அவர்கள் வேர் இல்லாதவர்கள். And they are without any roots.
இரண்டு தரம் எப்படி செத்தார்கள்? And how they have died twice. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்திருந்தோம். And before we got the salvation, we were dead in sin and trespasses. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார். But God quickened all of us. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டோம். And once that we have been purged by precious blood of Jesus and we have been quickened. இப்பொழுது மறுபடியும் அந்த பின்மாற்றத்துக்குள்ள போனபடியினால், And because we once again walk back to the old traditional sins. இப்பொழுது இரண்டாம் முறை அவர்கள் செத்து போனார். Now they are dead the second time. ஆனபடியினால் முதல் முறை செத்த மனிதனோடு ஒண்ணா இருக்கலாம், இரண்டாவது முறை செத்த மனிதனோடு ஒண்ணா இருக்க கூடாது. Therefore a person who is dead once, you can be with him, but not to a person who is dead twice. அப்படிப்பட்டவர்களோடு நீ புசிக்காத. And do not dine with that person. அப்படிப்பட்டவர்களோடு நீ பந்தியில் இருக்க வேண்டாம். And don't be seated with him in the tables with him. அப்படிப்பட்டவர்கள் பந்தியில பங்கெடுக்க அனுமதிக்க கூடாது. And you must not allow even your members to be united with them in dining. அப்படிப்பட்டவர்களோடு எவ்வளவு நீ கலந்திருக்க கூடாது. And you must not have any connection whatsoever with the people backsliding. எந்த தொடர்பும் வைக்க கூடாது. And you must not have any connection with them. அப்படிப்பட்டவனை நீ புறம்பே தள்ளி வைக்க வேண்டும். And you must shun aside such personality from your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அவன் இரண்டாம் முறை செத்து போயிருக்கிறான். Because now sadly he is dead twice. செத்தவனை தொட்டவனும் தீட்டுப்பட்டவன். And a person who has touched a dead body and a person who touched the person who touched the dead body is also defiled. இந்த மைக் ஸ்டாண்ட ஒரு மனிதனாக எடுத்துக்கொள்ளுங்க. Consider the mic stand is a man. இவன் ஒரு இரண்டு முறை செத்து போன சபையில் உள்ள ஒரு பின்மாற்றக்காரன். It's a backsliding person who is dead twice and is in the congregation. இவனை நான் தொட்டால் நானும் தீட்டுப்பட்டவன். Suppose if I touch this dead person that I am defiled. இவனோடு பிரயாணம் பண்ண கூடாது. But I must not travel with him. இவனோடு சேர்ந்து சாப்பிட கூடாது. I must never sup with him. இவனோடு சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சம்பாஷிக்க கூடாது. I must not be seated with him and we have a scornful talks. இவனோடு எந்த விதமான தொடர்பையும் நான் வைக்க கூடாது. I must not have any connection whatsoever with him. ஏதாயிலும் ஒரு விதத்தில் இவனோடு தொடர்பு வைத்தால் நான் இவனை தொட்டிருக்கிறேன், நானும் தீட்டுப்பட்டவன். By any means if I have a connection with him, I have touched him, it implies I have defiled myself. இவர் ஒரு பின்மாற்றக்காரரோடு பழகி கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தா இவர் என்ன தொட்டாலும் இவரும் தீட்டுப்பட்டுடுவார். Suppose this person is already having a connection with the backslide person and when another person touches him, he is also getting defiled. அப்படியானால் பின்மாற்றம் என்று சொல்லுவது எவ்வளவு பயங்கரமான விஷம் நிறைந்த ஒன்று என்று கவனித்து பார். Therefore you can see the vehement venom that backsliding is possessing within. கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கிறது போல ஒரு பின்மாற்றக்காரனை தொட்டா அந்த ஷாக் அவனையும் பாதித்து அவனை தொடர்வனையும் பாதித்து அவனை தொடர்வனையும் பாதித்து அது எத்தனையோ பேரை பாதித்து விடுகிறது. Like an electric shock, when a person touches the wire, live wire, he is being affected by the shock, and a person touches him also, he is fall flats because of that. ஆனபடியால் அருமையான சகோதரனே சகோதரியே, Wherefore beloved brother and sister, அருமையான வாலிப நண்பர்களே, oh beloved youth and young man, கர்த்தர் ஒரு முறை கொடுத்த ரட்சிப்பை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க. Therefore we must be very very careful connected with the salvation offered to us once for all. ரொம்ப ஜாக்கிரதையா பயபக்தியோடு அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். With great earnestness, great longing we must preserve this salvation offered. வீட்டை இழக்கலாம், காரை இழக்கலாம், நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் இழக்கலாம், ஆனா ரட்சிப்பை மட்டும் இழக்க கூடாது. And we must lose our house, even vehicle or money, but not the salvation. அதுதான் எல்லாவற்றையும் விட விலையேறப்பட்டது. Because this is the most commodious, most costliest or valuable thing. அத ஒரு மனுஷன் இழந்துட்டான் அப்படின்னா அவனை போல இந்த பூமியில தேவனுடைய பார்வையில ஒரு தரித்திரன் வேறு யாரும் இருக்க முடியாது. There can never be a pauper or a poverty driven man, miserable man than the person who has lost his salvation in the sight of God. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்தவர்களாக ஜீவிக்கிறார். Sadly so called Christians also, they have lost their experience of salvation. ஒரு காலத்தில் விட்டு அசுத்த பாவங்களுக்கு மறுபடியும் இடம் கொடுக்கிறார்கள். And they are giving room once again back to the sin which they are renounced on the day of salvation. அப்படிப்பட்டவர்களோடு மற்றவர்கள் எந்த விதமான ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. When other people must not have any connection with such people. அவன் இளைய குமாரனை போல உருவழிந்து உணர்ந்து திரும்புகிற வரைக்கும் நீ அவனை ஒதுக்கி வைக்க. And you must cast him aside from your life until he walks back to the father world as a person who gets a repentance like the prodigal son. இந்த காரியத்திலே தேவனுடைய ஜனங்கள் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க. We the people of the Lord must have a clear cut vision or sobriety in it. இல்லாவிட்டால் நாமும் தீட்டுப்பட்டவர்களாக காணப்படுவோம். Or else we also shall be
ending up in defilement. நம்முடைய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. We can never progress in our spiritual life. நமக்கும் தெரியாது நம்முடைய தொழில் நம்முடைய வேலைகள் பல காரியங்களில் நஷ்டங்கள் உண்டாகும், கஷ்டங்கள் வரும். நமக்கு என்ன தெரியாது, நம்ம ஒன்றும் தப்பு செய்யாது போல தெரியும். ஆனால் நீ யாரோ ஒரு பின்மாற்றக்காரனோடு சேர்ந்து அவருடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். But sadly we will not know why such a loss, why such a problem, why such a misfortune coming forth in us. But with ignorantly we must be having a connection with a backsliding person. ரட்சிக்கப்படாதவனை விட ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவன் தான் பயங்கரமான பாவி. And greatest sinner is a person who is not an unsaved person, but a person saved but then has gone drawn away from God. ரட்சிக்கப்படாதவனோடு உட்கார்ந்து சாப்பிடலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவனோடு உட்காரவே கூடாது. But we can go and dine with the unsaved person, but not with the person who has gone away from God. பாம்பு கொத்துறது போல இவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விஷமா தான் வெளியே வரும். And every word meted out by his mouth shall be as venomous as a snake that bites us. அப்படித்தான் ஏவாள் ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் பேசல சர்ப்பத்தோட. But likewise he even questioned, she did not have much lengthy conversation with the serpent. சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் பேச்சுவார்த்தை நடந்த அந்த சம்பாஷணை நடந்த நேரம் எவ்வளவுன்னு கவனித்து பாருங்க வேதத்துல. But in the Bible just see the chatting time what Eve had with the serpent. ரொம்ப நேரம் இல்ல. It's not a enduring time. இந்த கனியை தேவன் புசிக்க கூடாது என்று உங்களுக்கு சொன்னாரோ? Is it so whether God has told you not to eat this fruit? ஆமா சொன்னார், இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். And she replied back, yes, God said on the day I will eat thereof I am going to die. இல்ல நீங்க புசிக்கலாம், புசித்தா அவரை போல மாறிடுவீங்க, அதனால தான் உங்களை அப்படி மாற விடக்கூடாதுன்னு புசிக்க வேண்டாம்னு சொல்றாரு. And again a reply came from that serpent said, no, you can eat, you will not going to die, you shall be like him. அந்த வார்த்தை ஒன்னு ரெண்டு வார்த்தை தான், அந்த வார்த்தையினால மைண்ட் அப்படியே மாறிடுச்சு. In the block were one or two verses and it changed the minds of Eve. உடனே அவள் கை நீட்டி பறித்தாள், புசித்தாள். தன்னுடைய இவளும் செத்து போனா, அந்த செத்தவனோடு தொடர்பு வைத்தா, இவளும் செத்தா, இவ பேச்ச கேட்டதான ஆதாமும் செத்தான். And now she stretched forth her arm to pluck that fruit to eat. And she was defiled because he touched the counsel of the serpent. Now Adam also died because he touched the Eve. செத்த சர்ப்பத்தை, வலு சர்ப்பத்தை, அந்த பிசாசை ஏவாள் தொட்டாள். ஆதாம் ஏவாளை தொட்டான். செத்தவனை தொட்டவனும் தீட்டுப்பட்டவர்களாகி தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார். And the dead serpent also came. It was murmuring something. But Eve touched her, Adam touched her, and all the three perished and they came out of the Garden of Eden. ஆனபடியால் யாரா இருந்தாலும் சரி, பின்மாற்றத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய ஒழுங்கை விட்டு விலகி ஜீவிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் போது மெதுவா நீங்க அவர்களை விட்டு பிரிந்து கொள்ள. And maybe whatever person we are, but when we realize that this person is walking from the oracles of the Lord, please go away, move away from him. அவரோடு எந்த விதத்திலையும் தொடர்பு வைக்க கூடாது. And do not have any connection whatsoever with him. அதனால எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வேறு பிரித்துக் கொள்ள. No matter whatsoever the process, the losses that may require in your life. இல்லாவிட்டால் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது கண்ணிங் நிறைந்த வார்த்தையாக இருக்கு, உன்னை அழித்துக் கொண்டே இருக்கு. Or else every word you are going to cough out, the word you are going to listen is going to be an ensnarement in your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. கிறிஸ்துவ வாழ்க்கை தன்னை வேறு பிரித்துக் கொண்டு ஜீவிக்க வேண்டிய வாழ்க்கை. And Christian life is a life in which we must have a total separation in us. முதலாவது வேறுபாடு தெய்வீகத்துக்கு அடுத்த விஷயத்தில் இந்த உலக ஜனங்களை விட்டு நம்மை பிரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் சரீரத்தில் அவர்களோடு சேர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம். First life of separation, we must be separated from the world, we must be with them, but separated spiritually from all their activities. இரண்டாவது வேறுபாடு சபைக்குள்ள வந்து சத்தியத்தை அறிந்து பின்வாங்கி போனவனோடு எந்த தொடர்பு வைக்காமல் வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். And second type of separation is when you come to the church and within the fold, a person who is having the perverted doctrine, do not have any connection with him. அப்படிப்பட்டவனோடு நீங்கள் கலந்திருக்கவே கூடாது. And you must never move with such person who has got a perversion in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஒருவேளை சொந்த பிள்ளைகள் பின்வாங்கி போனாலும் கூட வீடு சொந்த வீடா இருந்தா கொடுத்துட்டு நீங்க போய் வாடகை வீட்டுல குடியிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க.
And suppose there may be only your own begotten son or daughter, but go away from his own house and be in a rented house. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்துக்கொள்வார். And God is going to be with you to preserve your life. இந்த இடத்தில் பிள்ளை என்று பார்க்க கூடாது, பெற்றோர்கள் என்று பார்க்க கூடாது. In the point of salvation, do not look unto your son or even to your father. சொந்த மனைவி என்று பார்க்க கூடாது. Do not look for your own wife. புருஷன் என்று பார்க்க கூடாது. Do not consider even your husband. நம்முடைய ஜீவியத்தை குறித்து மிக கவனமாக இருக்க. And we must have a great burden connected with our life. ஆதாமும் ஏவாளும் போய்க்கொண்டே, லோத்தும் மனைவியும் போய்க்கொண்டே இருந்தார். It is a place in which Lot as well as his wife they were walking. மனைவி பின் திரும்பி உப்பு தூணாளாள். And the wife of Lot looked back and became a pillar of salt. ஆனால் லோத்து பின் திரும்பி பார்க்கல, அப்படியே விட்டு போய் கொண்டிருந்தார். But Lot did not look back to his wife, but he was pressing on, walking towards the hill. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be to the name of the Lord. பின்மாற்றத்தின் ஆவியை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க. We must have great care connected with the backsliding spirit. அப்படினால் புருஷன் பின்வாங்கி இருக்கிறார் என்று சொல்லி மனைவி நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது, அது தப்பு. It is a wrong thing that a husband is having a backsliding spirit, therefore I will go away from him. மரணமே இல்லாமல் வேற ஒன்று உங்களை பிரிக்க கூடாது. But as a husband and wife save the death, nothing should separate you. அதே நேரத்தில் எந்தெந்த காரியத்தில் உங்களை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டுமோ ஜாக்கிரதையாய் வேறு பிரித்துக் கொண்டு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். But at the same time spiritually, whatever is hindering you for your spiritual progress, in that all spheres you must get yourself aloof. அப்படி பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமானால் அதை நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரரிடத்தில் சொல்லி என்ன செய்யலாம் என்று அறிந்து வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் ஏதாயினும் ஒன்று செய்யணுமே தவிர வசனத்தை விட்டு நாம் செய்யக்கூடாது. And suppose something misfortune is taking place in your family like this level, come to the counseling of the servants of the Lord. According to the word you shall have the counsel. பின்மாற்றம் என்று சொல்லுவது அவ்வளவு பயங்கரமான கொடிய விஷம் நிறைந்த ஒரு பகுதி. And it is a great venom is the backsliding spirit, and it's such a wickedness it has got. நம்மை விட்டு போன இந்த பொல்லாத ஆவிகள் திரும்பி நமக்குள்ள வராமல் இருக்கிறதுக்காகத்தான் நாம் எப்போது கர்த்தரை துதித்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து தேவனோடு நம்முடைய ஐக்கியத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். And we must always praise God, and we must keep the life connection with the Lord always, so that the backsliding spirit which has gone away from us should never come back to us. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Oh my soul, praise and bless my God. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். Because he has forgiven all your iniquities. உன் நோய்களை குணமாக்கி இருக்கிறார். And he has cleansed all your sicknesses. உன் பிராணனை அழிவில் இருந்து நரகத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். He has redeemed your soul from eternal destruction or hell. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். And he has crowned you with the mercies and grace. ஆனபடியால் நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. And wherefore you must bless your God. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் குறிப்பாக அதிகாலையில் எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. And people, those who harvested this experience before the day could break, we must give the salutation to the Lord in the morning time. தூங்கி தோத்தரிக்கிறதல்ல, தெளிந்த புத்தியோடு விழிப்போடு ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். It is not that we are off slumbering that we will give some praises to the Lord, but with sobriety, watchfulness we must give praises to the Lord. அப்படி செய்யாமல் இருந்தால் உன்னை விட்டு போன அசுத்த ஆவி மறுபடியும் வந்து உன்னை இரண்டாம் முறை சாகக்கூடிய ஒரு மனிதனாய் மனுஷியாய் மாற்றிவிடும். Suppose you are not giving such a odorous or savor filled praises to God, this backsliding, all the spirit those who have gone away from you, we shall try to come back to you. கர்த்தரை துதிக்காம இருக்கிறதுனால ஆண்டவருக்கு ஒரு நஷ்டம் இல்லை, நீ பின்மாற்றக்காரனாய் போய் விடுவாய். And suppose you are not praising God, God will not have any loss, but you will be a backsliding person. நீங்கள் ஒரு வாரம் ஆண்டவரை துதிக்காமல் இருந்து பாருங்கள். Suppose for 1 week you fail to give any praises to the Lord. எவ்வளவு பெரிய பின்மாற்றத்தின் வல்லமை உங்களை நிரப்புகிறது என்பதை உணரலாம். And you can see how much quantum of backsliding spirit is overpowering you. ஆனபடியால் எப்போது கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து அந்த அனலுக்குள்ள அந்த வேலிக்குள்ள நம்மை காத்துக்கொள்ள. Therefore always we must praise God, and we must be found within the vehement fire in our life. என்ன நடந்தாலும் எல்லாவற்றுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். Whatsoever may happen, but for everything you must offer praises to the Lord. அப்படியானால் நம்மை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள முடியும். And then with prudence we can keep our lives. நீங்க துதிக்கிறதுக்கு அசதியா இருந்தா சாத்தான் உங்களை மேற்கொள்ளுவார். Suppose you are slackening concerning this praising, that time the devil is going to attack you. ஒரே வீட்டில் இருந்த 2 பேரில்
ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். Two people were in one house, one person was caught up, another person was left behind. இந்த காரியத்தை குறித்து தான் இந்த அதிகாரம் முழுவதிலே நாம் படிக்கிறோம். In the whole of the chapter we read about this eventual things taking place. இந்த லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய வருகையை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. The whole Luke Gospel chapter 17 speaks about the coming of the Lord, how he is going to befall upon humankind. இதில் ஆண்டவர் முக்கியமாக லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Importantly, God emphasized that we must have a notion connected with Lot's wife here. லோத்தின் மனைவி, Remember Lot's wife. அவள் லோத்தோடு சேர்ந்து ஜீவித்த ஒரு ஸ்திரீ. And she was a woman walking hand in glove with the husband Lot. லோத்தை நீதிமான் என்று சொல்லி இருக்கிறது. Because Bible calls Lot as a righteous man. அவன் சோதோம் கொமோராவிலே ஜீவித்தாலும் அங்க நடந்த எல்லா அநீதிகளுக்கும் அசுத்தத்துக்கும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் வேறு பிரித்து பாதுகாத்து வந்த ஒரு மனிதன். Lot was a righteous person, almost he was living in Sodom and Gomorrah with full of iniquity and sins, but he was separating his family from every wickedness. சோதோம் அழிக்கப்படுவதற்கு 4 முக்கியமான பாவத்தை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். And in Bible we read about 4 valid reasons why God must devastate Sodom and Gomorrah. ஒன்று கர்வம், And one is the pride. இன்னொன்று ஆகார திரட்சி, And secondly, abundance of food. மூன்றாவது நிர்விசாரமாகிய சாங்கோபாகம், And secondly, the great idleness because of sluggardness. நான்காவது ஏழை எளியோர்களுடைய கைகளை திடப்படுத்தாது, இரக்க குணமில்லை. And fourthly, not having the bowels of mercies for the poor and feeble person. இந்த 4 பாவங்களின் நிமித்தம் சோதோம் கொமோரா அக்கினியினால் எரிக்கப்பட்டது. And because of the 4 sins only, Sodom and Gomorrah was annihilated by fire. இதே சோதோம் கொமோராவில் ஜீவித்த மனிதன் தான் லோத்து, லோத்தின் மனைவி, 2 பிள்ளைகள். And Lot as well as his wife and 2 children, they were dwelling of course in the same Sodom and Gomorrah. இந்த லோத்து இந்த பொல்லாத தேசத்தில், அந்த தேசம் முழுவதும் இந்த 4 பாவத்தில் நிறைந்திருக்கும் போது இந்த லோத்தும் மனைவியும் 2 பிள்ளைகளும் இந்த 4 பாவங்களுக்கு விலகி தங்களை காத்துக்கொண்டு ஜீவித்தார். And whole land of Sodom and Gomorrah is filled with this 4 types of sin, and Lot was able to keep forth his wife as well as 2 children from all this wickedness. நீதிமானாகிய லோத்து சோதோமில் நடந்த அநீதியுள்ள அக்கிரம கிரியைகளை கண்டு நாள்தோறும் தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். And this righteous Lot was buffeted within his heart, looking into the developments or wickedness that was rampage found in the Sodom and Gomorrah. ஐயோ, இந்த தேசம் இப்படி அக்கிரமத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறதே. Oh, such a quantum of wickedness is on the increase and erosion in this land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இந்த உலகத்தாரோடு சேர்ந்து வேற வழி இல்லை, நாமளும் சேர்ந்து அப்படியே ஜீவித்து விடலாம் என்று யோபு போகவில்லை. And he did not go, all the people are like this, so that I will also walk in their life. லோத்து போகவில்லை. And Lot did not walk in their courses. அந்த லோத்து அதே தேசத்தில் உள்ள எல்லா அந்த 4 பாவங்களுக்கும் தானும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளும் உட்பட்டு விடாதபடி ரொம்ப கவனமாக காத்து வருகிறார். And he was very diligently keeping forth his family from all the 4 wickedness that was rampant in Sodom and Gomorrah. ஆனபடினாலே இந்த லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். Therefore God was giving an opportunity to preserve Lot as well as his 2 daughters from this devastating place. பாருங்க, அவ்வளவு பெரிய பட்டணத்திலே அத்தனை திரளான ஜனங்கள் அழிக்கப்பட்டாலும் அதன் மத்தியில கர்த்தருக்கு பயந்து ஜீவித்த அந்த ஒரு மனிதன் மேல, அந்த குடும்பத்தின் மேல் தேவன் எவ்வளவு கவனம் வைத்திருக்கிறார். And see, such a great city, the 2 cities were, but they are full of wickedness, but how bowels of mercies were centered upon the 4 members of the family. முழு உலகமும் மோசமாய் போயிற்று. Whole world is full of wickedness and sin. ஆனால் நோவா காலத்தில் நோவாவின் ஒரு குடும்பம் மேல தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராயிருந்தார். But how much God had bowels of mercy connected with Noah and his family alone in the world. முழு உலகத்தை ஆண்டவர் அழித்து போட்டார். But God devastated the whole of this world. ஆனால் நோவாவின் குடும்பத்தை காக்கிறதுக்கு ஆண்டவர் தனியா அவன் மேல் கவனம் வைத்து ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அந்த பேழை கட்டி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாயிருந்து இவர்கள் எல்லாரையும் அந்த பேழைக்குள்ள கொண்டு போய் சேர்த்து அந்த பெரிய ஜலப்பிரளயத்துக்கு பத்திரமா அந்த பேழையில இருந்தவங்களை ஆண்டவர் பாதுகாத்து ஜலப்பிரளயம் எல்லாம் வற்றி முடிந்த பிறகு ஆண்டவர் கொண்டு வந்து அந்த புதிய பூமியில இறக்கி விடுகிறார். And now God gave him and exhorted him so that he must make an ark. God gave him this encouraging word and brought the family within the ark. Then God sent forth the devastating deluge, and all the save other people perished in the time of Noah. சுனாமி வந்தபோது ஒரு விசுவாசி
குடும்பமாக எப்படி காக்கப்பட்டார் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். Already I once explained unto you how your family was preserved during the tsunami rage. ஒரு சுனாமி வந்தது என்று கேள்விப்பட்ட உடனே கடற்கரை ஓரத்துல குடியிருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. And there came in news, tsunami waves are going to come to the shore, and all people were fleeing. இவருக்கு கொஞ்சம் ஜுரம் அடித்து கொண்டிருந்தது. And he had a little bit of fever. இவருக்கு வேகமா ஓட முடியல. And he was unable to run fastly. அப்ப மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு சுனாமி வந்த உடனே கஷ்டத்தோட போய் கொண்டிருக்கிறார். And the wife was taking all the children, they were walking. மனைவி பிள்ளைகளும் கொஞ்சம் வேகமா போயிட்டாங்க. A wife as well as children, they swiftly they ran. இவருக்கு போக முடியல. He was unable to go. ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு துதித்துக் கொண்டே முடிந்த வரைக்கும் போய் கொண்டிருந்தா சுனாமி வந்து அடித்துட்டு. But slowly he was telling, oh God, help me, like that slowly he was walking. By the time the tidal waves came to him, அந்த சுனாமி அப்படியே வந்து இவரை அலையில தூக்கி கொண்டு போய் ஒரு பனைமரத்து மேல வைத்துட்டு. And this person was carried away afloat on the tidal waves. He was placed upon a palm tree. அந்த பனைமரத்து மேல அவர் சிக்கிக் கொண்டார். And now he was seated upon the palm tree. இவருக்கு மரம் ஏறவும் தெரியாது இறங்கவும் தெரியாது. When the tidal went away, that he was unable to get down because he was unable to climb also along. மரத்துல மேல நின்று ஆங்காங்கு மற்ற மரங்கள் சாயிறதையும் பிரிட்ஜ் எல்லாம் உடைகிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். And he was seated on the palm tree. He was looking where the bridges are falling, trees are falling all around. ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நான் ஒரு ஆள் இப்படி சிக்கி கொண்டேனே என்று அலறினார். And he was crying unto the Lord, Lord, I am alone, stricken upon the tree top, I am unable to come down. இந்த ஒரு மனிதனை தேவன் எப்படி பாதுகாக்கிறார் என்று. But how God was keeping this one man upon the palm tree. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இப்படி போன அலை மறுபடியுமாக திரும்பி இப்படி வந்து அவரை அப்படியே தூக்கி கீழே போட்டு விட்டு தண்ணி போயிட்டு. Once again when he was crying unto the Lord, again a tidal wave came to him, lifted him from the palm tree, placed him upon the earth, and he went into the ocean. மறுபடியும் அவர் மனைவி பிள்ளைகளோடு போய் சேர்ந்து கொண்டார். And now he went to with the family and he was residing. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். நாகர்கோயில்ல போய் கேட்டு பாருங்க. You go to and listen to Nagarkoil, he will be testifying about this. ஒரு மனிதனை ஒரு குடும்பத்தை காக்க தேவன் எவ்வளவு கவனம் உள்ளவரார். How much God is careful connected with one family to keep them safe. நீ உன்னை வேறு பிரித்து கொண்டு ஜீவிக்க. And you must safely keep you secluded. இந்த லோத்துடைய குடும்பத்தை கவனித்து பாரு. And consider Lot's family. இந்த லோத்து தானும் தன்னுடைய குடும்பமாக அந்த பொல்லாத தேசத்திலே தங்களை வேறு பிரித்து கொண்டு ஜீவித்தார். And Lot as well as his family separated themselves from all the wickedness that was rampant in that country. இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால், when you consider all the 17th chapter verses, இப்போது 26வது வசனத்திலிருந்து வாசி. 26th word onwards. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன். எல்லாரும் வேத புத்தகம் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய வேத புத்தகத்தில் அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்து வசனங்களை சரியாக கவனியுங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டில் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. சொல்லுகிற இதெல்லாம் எங்க நடக்க போகுது? And where this eventual things are going to take place? நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று சொல்லுகிறீர்.
And you say that the times of Noah shall be again replicated. லோத்து நாட்கள்ல நடந்தது போல நடக்கும் என்று சொல்லுகிறீர். And it shall be as so that as it was in the days of Lot. இது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும் என்று சொல்லுகிறீர். And now you say as that shall be the same manner it shall be taking place in the Son of Man. எந்திரம் அரைத்து கொண்டிருக்கிற ரெண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று சொல்லுகிறீர். And now you say two women shall be grinding together in the mill, and one shall be taken, another shall be left behind. வயல்ல இருக்கிறவே இல்ல ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். And two men shall be in the field, one shall be taken, another shall be left behind. கூரை மேல ஏறி இருக்கிற இறங்காது இருக்க கடவன். A person who is in the house top, let us not look for some stuff to come into the house. ஒரே படுக்கையில் இருக்கிற ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். And two people in the bed, and one shall be caught up, another person shall be left behind. இப்படி எல்லாம் நீர் சொல்லுகிறீரே, இது எங்க நடக்க போகுது, என்ன இதுன்னு சொல்லி சீஷர்கள் கேட்கிறார். Disciples asked Jesus, where Lord, and when this eventuality to take place? ஆண்டவர் சொன்னார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். But Jesus offered one answer to them, wheresoever the body is, there shall the eagles be gathered together. அருமையான தேவனுடைய ஜனமே, Oh beloved children of God, இந்த இடத்துல தான் தேவனுடைய ஜனமாகிய நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். and at this juncture only we the people of the Lord must muse upon. ஒரே சபையில இருப்பாங்க, ஒரே இடத்துல உட்காருவாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். And in the church they shall be seated in one place, one shall be caught up miserably, other person shall be left behind. லோத்தும் மனைவியும் ஒரே வீட்டில் குடியிருந்தவர்கள். Lot as well as his wife, they were dwelling in one house. லோத்து மனைவி உப்பு தூணாய் போனால் ஒருவன் காக்கப்பட்டான். And Lot became a pillar, Lot's wife became a pillar of salt. Lot was taken. வேதத்தில் இப்படி பலரை நாம் பார்க்கிறோம். And we see many people in the scripture like this. ஏசாவு யாக்கோபு ஒரே தாயின் வயிற்றில் இருந்தவர்கள். Esau and Jacob were offsprings of one parenthood. ஒரே வீட்டில் குடியிருந்தவர்கள். They were dwelling in the same house. யாக்கோபு காக்கப்பட்டான், ஏசா நஷ்டப்பட்டான். Jacob was preserved and Esau was sadly left behind. யோசேப்பையும் அவருடைய சகோதரர்களையும் கவனித்து பாரு. Consider Joseph vis-a-vis all his brethren. யோசேப்பை கர்த்தர் எப்படி உயர்த்துகிறார், சகோதரர்கள் எப்படி காணப்படுகிறார். And how God could elevate Joseph and how the brethren they were bowing before him. ஒரே வீட்டில் இருந்ததான ரூத் எப்படி காக்கப்பட்டால், ஓர்பாள் எப்படி நஷ்டப்பட்டு போனாள். And they were dwelling together, two daughter-in-laws. Orpah missed everything, but Ruth could harvest the blessing. இப்படி வேதத்தில் பலரை நாம் அங்கும் இங்குமாக காண்கிறோம். Likewise, scripture shows many people here and there. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of all this? நான் ஒரே சபையில இருக்கலாம், ஒரே வீட்டில் இருக்கலாம், ஒரே ஃபெய்த்தம்ல இருக்கலாம், ஒரே ரூம்ல இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே ஒரு வேறுபாடு தேவை. And we may be seated in one house, maybe in one church, in one place, but you must have a separated life in you. நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரே இடத்துல தங்கி இருக்கலாம். And you may be husband and wife, wedlocked and coupled together. உங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு தேவை. But you, nevertheless, you must have a life of separation. உங்களுடைய உறவெல்லாம் ஆண்டவரோடு இருக்கு. All your connections must be with your God. ஆண்டவரை நேசித்து 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 அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் ஆண்டவர் மேலேயே பற்றுதலாய் மாறிவிட வேண்டும். And you must love and love him, love him, love him. All your life must be getting melted upon his love. என் ஹஸ்பண்ட்னால தான் நான் கைவிடப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. And you must never say, because of my husband only I am left behind. என்னுடைய மனைவினால தான், நான் மனைவி பேச்சை கேட்டு தான் நான் நஷ்டப்பட்டு போய்விட்டேன் என்று ஆதாம் சொன்னது போல சொல்லக்கூடாது. And you must also never replicate and say like Adam, I have lost my spiritual life because of my wife. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யறதுக்காக கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். And God has separated us so that we must perform whatsoever God tells to us. நாம் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு, இனி அவங்களையும் இவங்களையும் பிரியப்படுத்திக் கொண்டு இந்த வாழ்க்கையை செய்ய முடியாது. And after coming to the fold of Christ, after acknowledging him as God, we must not blame anyone else. ரெண்டு போட்ல பிரயாணம் பண்ண முடியாது. And we can never travel in both the boats at a time. அப்படினால் நீ ஒன்னு தேவனை பிரியப்படுத்த வேண்டும். And firstly you must please your God. உலகத்துக்கும் மனுஷருக்கும் தேவனுக்கும், உலகத்துக்கும் தேவனுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாது. And you cannot serve world as well as God. வேறுபாட்டை குறித்து மிகவும் கவனமாக இருக்கு. And you must have great
concern connected with the life of separation. ஒன்று நீ தேவனை பிரியப்படுத்த வேண்டும். In one way you must please your God, இல்லாவிட்டா உலகத்துக்கு மனுஷருக்கு பிரியமாய் நடக்க. or else you must be delightful in the sight of worldly people. ஒன்னு அனலாயிரு இல்லாவிட்டா குளிராயிரு. Either you must be very hot or you must be cold. அனலாய் இருக்கும்படி தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். And God has separated so that we must be firebrand for him. ஆனபடியால் குடும்பஸ்தர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க. Therefore people in the families, you must have all carefulness concerning this. நீங்கள் எந்த மனிதரையும் குற்றப்படுத்த கூடாது. And you must not find fault with anyone else in this world. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டு அதற்கு கீழ்ப்படிகிறதுல ரொம்ப கவனமா இருக்கு. And you must have all carefulness whatsoever your Bible prompts to you, and you must do that. நான் கைவிடப்பட்டதுக்கு காரணம் மனைவிதான் புருஷன்தான் பிள்ளைகள்தான் என்று சொல்லுகிற இடத்துக்கு நம்ம வரவே கூடாது. We must never come to a plane in which we will be accusing that my wife or my husband, my children are the cause for my misfortune. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். வசனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை கஷ்டங்களை சகித்துக் கொள்ளுங்கள். And whatsoever God prompts you to do, you must have absolute obedience and be faithful to that. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். Where a carcass or a body is, there shall be eagles be. இங்கே நான் அடிக்கடி சொல்லுகிறது போல பிணம் என்று சொல்லுவது இயேசுவை காட்டுகிறது. And here in body it speaks about the body of our Lord Jesus Christ. ஏன் ஆண்டவரை பிணம் என்று சொல்லி இருக்கிறது? Why it has been told our Lord Jesus as a body or corpse? மரித்தவன் எல்லா பாவங்களுக்கு நீங்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. Because a dead person is away from all manner of sins. செத்து போன ஒரு மனிதன் எந்த பாவத்தையும் செய்ய செயலற்றவன். And he is inoperative totally. He cannot do any type of sinning in his life. இனி எந்த வல்லமையான பாவமும் அவனை மேற்கொள்ளாது. Any powerful sin can never come and attack or allure him. எந்த பாவமும் போய் ஒரு செத்த மனிதனை பார்த்து நீ என்னை அனுபவி என்று சொல்லாது. And no sin can come to a dead body and tell it that you come and enjoy or taste me. அதை அனுபவிக்க கூடியதான சக்தி டெட் பாடிக்கு இல்ல. The dead body has got no sensitive in it to enjoy any pleasure. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் டெட் பாடியாக மாறு. Every Christian must become a dead body in himself. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவத்தையும் அனுபவிக்க கூடிய செயலற்றவனாக மாற வேண்டும். And we must become totally inoperative as far as the sin of the world is concerned. ஒரு மனிதன் பயங்கர சிகரெட் குடித்து வாயினால குடித்து மூக்கு வழியா விடுறவன் என்று வைத்துக் கொள்ளு. Suppose there is a chain smoker, he will always puffing cigar after a cigar. அதுல சிலருக்கு சந்தோஷம். Some people rejoice over that. ஒரு புகை கூட வெளியே போகாம எல்லாம் ரெண்டு மூக்கு வழியாகவே நான் விட பழகி இருக்கிறேன். That I am able to not only just take all the smoke, but I shall sending them through my nostrils. ரொம்ப கௌரவமா எல்லாரும் பாக்குறது போல ரொம்ப தாராளமா விட்டு கொண்டு போவார். And they shall be very with the haughtiness they shall be showing for the smoke. அந்த மனிதன் செத்து போயிட்டா, Suppose that man is dead now. இன்னொருத்தன் புகை விட்டா கூட அதை ஸ்மெல் பண்ண கூட இவனுக்கிட்ட சக்தி இல்ல. And he cannot even taste the smell of the person who is puffing nearby. பாருங்க, டெட் பாடிக்கு அந்த ஸ்மெல் பண்ணக்கூடிய சக்தி கூட கிடையாது. And the dead body has got no sensation in it even to smell the smoke. அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் ஜெயித்தவர் தான் இயேசுசாமி. அதனால தான் அவரை பிணம்னு இங்கே எழுதி இருக்கு. And here Jesus speaks about the body because he overcame all manner of sins in him. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். And be of good cheer, Jesus says, I have overcome the world. பாவம் செய்யாம இருக்கிறது இல்ல, பாவத்தினுடைய ஒரு ஸ்மெல்லு கூட இல்ல. And not that he was not doing any sin, no smell of sin was found in Jesus. எந்த அளவுக்கு இயேசுசாமி ஜெயம் எடுத்தார் என்று பாரு. And see what manner of victory Jesus demonstrated. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். Wheresoever the body is, thither will the eagles gather together. அப்படியானால் இந்த பிணமாகிய இயேசு மத்திய வானத்திலே வருவார். And this is the case, as a body Christ shall be appearing in the mid sky. அது சாதாரண பிணம்னு உடனே சாதாரண பிணம்னு யோசிக்க கூடாது. And ordinary carcass is not an ordinary body Jesus is. எல்லா பாவங்களையும் பூரணமாய் ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்து. Jesus Christ who became a victor over all manner of sin in this world. எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தவராக மத்திய வானத்துக்கு வருவார். And he shall come conquering all manner of all the sins in the world will come to the mid sky. அப்போது கழுகுகள் எல்லாம் அங்க வந்து கூடும். And now
all the eagles shall be thronging or coming closer to him. நீங்க பணம் இருக்கிற இடத்துல கழுகுகளை பார்க்கலாம். And you can see the eagles is surrounding or in the near the carcasses. ஒரு ஆடு மாடு செத்து போய்விட்டால், Suppose a sheep or a goat is dead there. அதை யாரும் கவனிக்காம அப்படியே போட்டு விட்டாங்கன்னா காடுகள்ல திடீரென்று அந்த இடத்துல நிறைய கழுகுகள் வந்து கூடும். And you can see in the dead body the vultures or eagles shall be coming and all places. நாய் அங்கே வரும், The dog shall be coming in, காகம் அங்கே வரும், the crow shall become, இது போல சில பறவைகள் அங்கே அசுத்த பறவைகள் வரும். like a evil beast or fowl shall be descending upon the body. எதுக்காக? Why it comes there? இந்த நாய் இந்த காகம் இதெல்லாம் வந்து அந்த டெட் பாடியில் இருக்கிறதான சதை தோல் இதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கு. And the crows as well as the dogs, they shall be taking the skin or the flesh or the muscles. இதெல்லாம் அந்த பிணத்துல இருக்கிற இப்படிப்பட்ட மிருகங்களுக்கும் பறவைகளுக்குள்ள ஆகாரம். And this is the meat that this beast or the fowl should take from the peripheral body. இவைகள் எல்லாம் வந்து அந்த சதை தோல் அதெல்லாம் கொத்தி சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கு. It shall be taking or intaking all the consuming all the skin and the flesh that is in the outside. இதெல்லாம் கொத்தி சாப்பிட்ட பிறகு கடைசியா எலும்புகள் கிடக்கும், தடியான எலும்புகள் அங்கே கிடக்கும். And lastly there shall be big great limbs or bones there. இந்த நல்ல ஒரு வயதான மாட்டினுடைய எலும்பெல்லாம் நல்ல பலமான மாட்டினுடைய எலும்பெல்லாம் நாய்க்கு கடிக்க முடியாது. But the dog cannot even break asunder the bones of a great oxen or bullock. இதெல்லாம் இந்த மற்ற சதை அதை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போன பிறகு கழுகுகள் அங்கே வரும். The vulture shall be descending upon the place of the carcass. எதுக்கு தெரியுமா? Why it comes there? எலும்பை உடைச்சு உள்ள இருக்கிற ஊனை சாப்பிடுறதுக்கு. It shall be breaking the bones asunder and the supping or intaking all the marrow. அதுதான் அதிக சக்தி உள்ள ஒரு மிருகத்துல அதிக சக்தி உள்ளது வந்து எலும்புக்குள்ள இருக்கிற ஊன். And the great sap or juice that is found in the body of a dead person or the animal is the sap that is found within the bones. இத சாப்பிடுறதுனால தான் கழுகு அவ்வளவு உயரத்துல பறக்குது. Because it takes all the marrow, therefore it can fly alone. அப்ப பிணம் இயேசுவா இருந்தால் கழுகுகள் யார்? And if the body is Jesus Christ, and who are called to be eagles? அவர்கள்தான் பரிசுத்த ஆவி பெற்று தன்னை வேறுபிரித்து காத்துக்கொண்டு ஜீவிக்கிறதான பரிசுத்தவான்கள். And all the saints of God who received the Holy Spirit in them, they are keeping them all their holiness, they are eagles. இவர்கள் எதை சாப்பிடுகிறார்கள்? And what do they eat? இந்த பிணம் இயேசுவா இருந்தால் இயேசுவிட்ட இருக்கிறதான அந்த தோல் சதை போன்ற வெளிப்படையான இவைகளை சாப்பிடுறதல்ல. And this eagle shall not take the outward or peripheral blessing that Jesus was having in his hand. இது ஒரு வகையான ஆசீர்வாதம். And this is also one type of blessing. இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? Then another type of blessing in the body. எலும்புகளுக்குள்ள இருக்கிற ஊன். And the marrow that is found within the bones. இந்த கழுகு எலும்பை உடைத்து அதை சாப்பிடும். The eagle shall be breaking asunder the bones, taking the marrows. அப்ப இந்த ரெண்டு ஆசீர்வாதம் ஒரு பிரேதத்துக்கிட்ட இருக்கு. Therefore the two types of blessings could be seen in the body. இயேசு கிறிஸ்து ஒரு பிணமானால் அவரிடத்துல ரெண்டு ஆசீர்வாதம் இருக்கு. If Jesus is a dead body, there are two types of blessing Jesus is going to offer us. இந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசுதான் தன்னை பற்றி தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். This 37th word uttered by Jesus Christ as a prophetical word connected it with his life. உலகத்திலே நடக்க போகிற இனி நடக்க போகிற காரியம் என்னன்றதை பற்றி ஏசாமி சொன்ன தீர்க்கதரிசனங்களால் நிறைந்த ஒரு அதிகாரம் தான் லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம். The gospel according to Saint Luke chapter 17 is a prophetical utterance of Jesus Christ, what shall happen in the end time. இந்த தீர்க்கதரிசனம் இன்னும் நிறைவேற இல்ல, சீக்கிரத்துல நிறைவேற போகிறது. These prophetical things have not been fulfilled totally now, but it very shortly it shall be accomplished. இந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு தன்னை ஒரு பிணம் என்று சொல்லுகிறார். Here in Lord Jesus Christ narrates himself to be a dead body in himself. பிணத்தின் இடத்துல ரெண்டு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. And within the dead body there is going to be two types of blessing. ஒன்று மேலே காணப்படுகிறதான சதை தோல் கொழுப்பு போன்றவைகள். And one is the peripheral things, all the blessing that could be seen outwardly, the flesh or the muscles. இன்னொன்று எலும்புக்குள்ள மறைந்திருக்கிற ஊன். And secondly the hidden the sap or the marrow within the bones. அது வெளியே தெரியாது. It shall not be seen outside. இந்த நாய்க்கும் காகம் போன்ற இப்படிப்பட்ட பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும்
அந்த எலும்புக்குள்ள இருக்கிறதை காணக்கூடிய விஷன் கிடையாது, தரிசனம் இல்லை. The dogs or the ravens will not have a vision connected with the blessing that is hidden within the bones called marrows. இவைகளுடைய தரிசனம் எல்லாம் சதை, தோல், கொழுப்பு இதோட முடிந்தது. The visions of dogs or crows are only the outward, the flesh. ஆனால் கழுகுடைய தரிசனம் எலும்புக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறது. But we see the vision offered unto eagles where that is seen as the marrows in the bones. அப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறதான சதை, தோல் போன்ற ஆசீர்வாதம் எதை காட்டுகிறது? The outward flesh or the body of Jesus Christ, what is the blessing that is going to offer us? பலரும் நம்ம மத்தியில வந்து சாட்சி சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தார், எனக்கு நல்ல சம்பளம் கிடைச்சது, எனக்கு என் படிப்பை நல்ல முறையில் காலேஜை முடிக்க உதவி செய்தார், PhD முடிக்க உதவி செய்தார், நான் ஒரு வீட்டை கட்டினேன், எனக்கு ஒரு கார் கிடைத்தது. இதெல்லாம் சதை, தோல் போன்றதான புறம்பான ஆசீர்வாதம். And many people are coming here to testify and saying, God offered me a good house, God offered me a good education, God offered me a promotion or some houses and so on. இதெல்லாம் வெளிப்படையான புறம்பான ஆசீர்வாதம். And these blessings are outward blessings. ஆனால் கழுகு பெறுகிற ஆசீர்வாதம். But what is the blessing that is in store for eagles? அது எலும்புக்குள்ள இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய திவ்ய சுபாவங்களையும் காட்டுது. And it speaks out that the marrow that is found within the limbs or the bones, it is the holiness and piety of Jesus. ஆரோடினால் இனி சாட்சி சொல்ல சொன்னா சாட்சி எல்லாம் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வருகை சமீபமாயிடுச்சு, இனி போய் எனக்கு வீடு கிடைச்சது, கார் கிடைச்சது, நான் படிச்சுட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணேன், இதெல்லாம் இந்த சாதாரண புது ஆத்மாக்கள் பார்த்து பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு நினைப்பாங்க. ஆனால் பழைய விசுவாசிகள், ஊழியக்காரர்களை இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு பேசாமல் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படினால் இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று எண்ணி இதில் நீங்கள் திருப்தியா இருக்கக்கூடாது. Therefore don't be contented by just giving a testimony to Lord. Lord gave me a good job or a good education or PhD and a good house and so on. இங்கே 2 வீடு வாங்கியிருக்கிறேன், அங்கே 2 வீடு வாங்கியிருக்கிறேன், இங்கே ஒரு 3 மெத்தை வீடு கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இப்போ நாங்கள் 3வது மெத்தையில் குடி இருக்கிறோம், அதில் லிஃப்ட்லாம் இருக்கு, இதெல்லாம் சொல்லி இதில் திருப்தியா இருக்காதீங்க, வேஸ்ட். And don't say that God has given me here a place and there a house and I am now having a 3-floor houses and I am in the top, there is even lift facility. வருகிற இந்த நாட்களிலே நாம் சொல்ல வேண்டியதான சாட்சி என்ன? What must be the testimony offered by us in the fag end of dispensation? நான் பயங்கர பெருமைக்காரனா இருந்தேன், ஆண்டவர் என்னை அதை என் பெருமையெல்லாம் எனக்கு காட்டி கொடுத்தார், அதற்காக மனஸ்தாபப்பட்ட கர்த்தர் இப்போது எனக்கு ஒரு தாழ்மையின் ஆவியை தந்திருக்கிறார். And I had a great pride in me, but I humbled myself. God shown me all my pride. Now I humbled myself before God. பயங்கர கோபக்காரனா இருந்தேன், இப்போது ஆண்டவர் என்னை பொறுமைக்காரனாய் மாற்றி கொண்டு வருகிறார். That I was a spitfire, I had vehement anger within me, but now God gave me long suffering in my life. நல்ல ஜெப ஆவியை தந்திருக்கிறார். Now God gave me a long enduring praying time. தைரியமா எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். And God has offered me graces so that with boldness I can testify or evangelize the people. நல்ல சுபாவங்களை கர்த்தர் எனக்குள்ள உருவாக்கி கொண்டு வருகிறார். God is infusing divine natures to get formed within me. இதுதான் எலும்புக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம். This is the blessing seen within the bones. கழுகு ஏன் அவ்வளவு உயரம் பறக்குது? Why eagles are going to great altitudes? வெறும் சதையை அதை இதையும் சாப்பிட்டு போட்டா அந்த நாயை போல காக்காயை போல இங்கே தான் இருக்கணும், மிஞ்சி போனா அந்த மரத்துக்கு பறக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல பறக்க முடியாது. Suppose if it is also eating great quantum of flesh or the skin, it can only fly to the tree top. ஆனா எலும்புக்குள்ள இருக்கிறதை சாப்பிடுறதுனால தான் கழுகு உயர பறக்குது. Because it is eating the sap within the bones, therefore it is mounting to greater altitudes. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறதான அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய திவ்ய சுபாவங்களை நீ ஆதாயப்படுத்து. And you must harvest the divine nature as well as the holiness that was seen in Jesus. அதுதான் உங்களை உயர கொண்டு போகும். And that shall take you to greater heights. இப்போது பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வந்து கூடும். Now where this body of Jesus is found, there shall be the eagles together. முதல் முறை வந்த இயேசு பூமிக்கு வந்தார். And first time Jesus came into this earth. இப்போது இரண்டாம் முறை வரப்போகிற இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர மாட்டார், மத்திய வானத்துக்கு வருவார். Second time Jesus shall not appear on this earth, but he shall be in the mid sky. நீதான் இப்போது அவர் இருக்கிற இடத்துக்கு பறந்து போய் அவரை சந்திக்க வேண்டும். Now you have to fly and go to him in
the mid sky. அதுக்கு இந்த வீடு வாங்கின, காரு கிடைச்சது, அது கிடைச்சது, இது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இருந்தா பறந்து போக முடியாது. ஆண்டவருடைய பரிசுத்தமும் அவருடைய திவ்ய சுபாவங்களை நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்றவங்க தான் பறந்து போய் மத்திய வானத்தில் அந்த பிணத்தை சந்திக்க முடியும். And you can meet of God that body in the mid sky only to the person who is able to say, I have inherited all the marrows in the or the holiness or the divine nature of Christ in me. கிறிஸ்துவின் சுபாவங்களை ஆதாயப்படுத்துங்கள். And you must salvage the divine virtues of Christ in you. அதை சம்பாதியுங்கள். And earn that divine nature in you. அதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கிறதை செலவழிக்கிறதுக்கு அஞ்சாதிருங்கள். And don't be perturbed to spend forth all your livelihood for that sake. இப்போது நமக்கு தேவையானது அதுதான். And that is the only vital things what we need. அவருடைய பரிசுத்தமும் அவருடைய சுபாவமும் தான் நம்மை உயரத்துக்கு கொண்டு போகும். Only his holiness and his divine nature shall be making us to mount unto the mid sky. இப்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். And we shall read last verse and we are going to close. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 1 Corinthians chapter 15 verse 19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இது பெந்தெகோஸ்தேக்காரர்களுக்கு எழுதின நிருபம். And this 19th verse are epistle written to Pentecostal people. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்ற ஜனங்களுக்கு எழுதின நிருபம் இது. In the epistle written by Saint Paul to the people those who receive the Holy Spirit in them. நீ இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், வீடு, வேலை, காரு, பிள்ளைகளுடைய படிப்பு, இதுக்காக சம்பள உயர்வு, இதுக்காக நீ ஆண்டவரை நம்பி அதுக்காகவே ஜெபித்து கொண்டு இருந்தால் உன்னுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாயிரும். And if you are harboring or having your concentration for houses, promotion, or your for children or blessing of the world, your end is going to be most miserable. அப்ப இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. If in this life only we have hope in Christ. மரித்ததற்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கே, மரித்த பின்பு ஒரு மறுமை இருக்கே, அந்த மறுமையிலே நீ ஆண்டவரோடு வாழும்படி அந்த மகிமையான அனுபவத்துக்காக இயேசுவின் மேல் நம்பிக்கை வை. And ever there's going to be a life after our death, after our grave, and for that glorious life with Jesus we must have our confidence. அதற்காக அவருடைய திவ்ய சுபாவங்களை ஆதாயப்படுத்து. And wherefore you must harvest and stockpile the divine nature of God in you. அதுதான் நாம் சம்பாதிக்க வேண்டிய முக்கியமான சம்பாத்தியம். That is the great earning we must earn and amass in this world. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். Where the body is, there shall the eagles be together. நீங்கள் ஒரே அறையில் இருக்கலாம், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். You may be together in one room, one shall be caught up, another shall be miserably left behind. வாரம் ஒரே இடத்துல வந்து நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கலாம், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். And same Sunday after Sunday we will be seated together in one mat. One shall be caught up, another shall be left behind. ஒருவன் இயேசுவினிடத்திலே அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றதிலே திருப்தியா இருக்கிறவன். One person is well content with the terrestrial and flesh and the physical blessing. இன்னொருவன் தன்னுடைய தரிசனத்தை இன்னும் உயர்த்தி அவரிடத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை, திவ்ய சுபாவத்தை ஆதாயப்படுத்தினார். Another person is having an extended vision, is looking into the holiness and divine natures for him. இனி இயேசு பூமிக்கு வர மாட்டார். Now Jesus shall not appear on this earth. அவர் மத்திய வானத்திலே பிணமாக வெளிப்படுவார். And he shall appear as a dead body on the mid sky. அந்த பிணத்தினுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of the body of Christ? எல்லாவற்றையும் ஜெயித்தவராக வருவார். And he shall come as an overcomer of everything. இனி அவரை அனுபவிக்கும்படி, அவரோடு கூட எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் கழுகுகளாக பறந்து போய் அவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். And in order to taste all the sweet refreshment in their life, all these overcoming saints as the eagles, they shall be mounting together to be with him. அங்கே நாய்க்கும் காக்காய்க்கு இடம் கிடையாது, கழுகுகளுக்கு மட்டும்தான் மத்திய வானத்திலே இடம். Mid sky has got no place for dogs as well as crows to go. எத்தனை பேர் கழுகுகளாக ஜீவிக்க விரும்புகிறேன்? How many of us want to live like an eagle? முழங்கால்களை முடக்கு. And please be on your knees. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us shut our eyes. ஆண்டவரே, என்னை கழுகை போல மாற்றும். Lord, transfigure me as an eagle. என்னுடைய தரிசனத்தை புதுப்பித்துக் கொடும் ஆண்டவரே. Lord, revive or renew my vision. உன்னை ஒரு கழுகாக எண்ணிக்கொண்டு ஜீவித்தால் நீ சண்டை போடுவாயா? Suppose you are living yourself or reckoning yourself to be eagle, will you be striving?